ஹே காய்ஸ், நேற்று நம்ம வாங்கிட்டு வந்த பிளான்ட்டை வந்து இன்றைக்கி வந்து பிளான்டிங் பண்ணிடலாம், பாட்டில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் அவரைக்காய் சீட்ஸும், அதுக்கப்புறமா கீரை விதை, அதுக்கப்புறம் ஒரு ரோஸ் செடி வாங்கிட்டு இருந்தேன். நம்ம எந்த ஒரு தாவரம் வளர்க்குறதா இருந்தாலும் அதுக்கு மெயினான விஷயம் நல்லா க்ரோத் ஆகி வர்றதுக்கு சாயில் தான் காரணம். ஸோ அதனால் நம்ம யூஸ் பண்ணுற சாயில் எந்த அளவுக்கு அது நியூட்ரிஷன்ஸாக இருக்கும், எந்த அளவுக்கு சத்தாக இருக்கும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இந்த குப்பை மேட்டில் இருக்கும்ல, அந்த மண்ணெல்லாம் நம்ம எடுத்து வந்து செடி வச்சிங்கன்னா நல்லா சூப்பராகவே வளரும். ஏன்னா அதில் வந்து நிறைய காய்கறி வேஸ்ட்டு, மாட்டு சாணம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நல்லா சூப்பராகவே செடி வளர்ந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கதா நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்கிட்ட அந்த மாதிரி இல்லை அப்படின்றதுனால நான் ஆல்ரெடி ரெட் சாயில், கார்டன் சாயிலில் கொஞ்சம் வச்சுருந்தேன். கொக்கோபீட் அண்ட் வெர்மி கம்போஸ்ட்லாம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதில் மறுபடியும் கொஞ்சம் போல் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் அதில் வந்து ரோஸ் ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த அகலமான பாட்டில் நம்ம இப்போ கீரை தான் வளர்க்க போகிறோம். ஸோ அதனால் சிரிக்கிற விதை தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதில் வந்து கீரை விதையும் போட்டு மூடி அப்படியே மேலே மண்ணெல்லாம் தூவி விட்டாச்சு. அடுத்து வந்து ரோஸ் செடி. இந்த பக்கெட்டில் வந்து நான் ஆல்ரெடி வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாமே சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டே வந்திருந்தேன். ஸோ அதில் வந்து இன்னும் கொஞ்சம் மண் போட்டு ரோஸ் செடியுமே நட்டு வச்சாச்சு. மோஸ்ட்லி கடைக்காரங்க இந்த ரோஸ் வந்து உடனே எடுத்ததுமே போய் வீட்டில் மாற்றி வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து எப்பவுமே மாற்றி வச்சிருவேன். ஆனால் நிறைய பேர் வந்து இந்த டிஏபி, டிஎன்பின்னு சொல்கிறேன் அந்த மாதிரி கெமிக்கல் போட்டால் செடி நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை தான். ஆனால் செடி வச்சதுமே நீங்கள் போடக்கூடாது. செடி வச்சு ஒரு 20 டேஸ் இல்லை 10 டேஸ் கழிச்சு நீங்கள் அந்த மருந்தெல்லாம் போட்டு வந்தீங்கன்னா சூப்பராகவே க்ரோத்தாக இருக்கும். இது நிறைய போடக்கூடாது, சும்மா கொஞ்சம் போல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கிட்டே வந்து தண்ணி மேலே ஊற்றிக்கிட்டே வந்தாங்கன்னா சூப்பராகவே க்ரோத்தாக இருக்கும். அது 10 டேஸ்க்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும் அந்த மருந்து கூட. அதுக்கப்புறம் நேற்று நட்டு வச்ச முடக்கத்தான் வந்து ரொம்ப அப்படியே காஞ்சி போய் வாடி போன மாதிரி இருந்துச்சு. ஸோ அது இன்னும் வேர் வந்து செட் ஆகலை. அதுக்காக கொடியை ஏற்றும் விட்டாச்சு. அவ்வளோதான், எண்ட் ஆஃப் த வீடியோ வந்தாச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கொடுக்குறேன். பாய்.